Don't forget to like, subscribe and share the videos. அனைவருக்கும் வணக்கம். இந்த டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டிஎம்எஸ் குரூப் 1க்கு தேவையான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஓகேவா? சோ என்ன டாபிக்னா அது வந்து தேசிய கல்வி நாள் இல்ல தேசிய கல்வி தினம் அப்படிங்கற ஒரு செலிப்ரேட் பண்ணிக்கலாம் நவம்பர் 11ல. ஓகேவா? சோ அத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். எதுக்காக இத வந்து செலிப்ரேட் பண்றாங்க? யாரோட இது ரிமெம்பரா வந்து இத வந்து செலிப்ரேட் பண்றாங்க? அப்படி மாதிரி எல்லாமே வந்து பார்க்க போறோம். ஓகேவா? சோ தேசிய கல்வி தினம் இந்தியாவில் ஆண்டுதோறும் நவம்பர் 11 அனுசரிக்கப்படுகிறது. மற்றும் கல்வியின் உருமாறும் சக்தி மற்றும் அனைவருக்கும் தரமான கல்வியை அணுகுவதற்கு தேவையான தொடர்ச்சியான முயற்சிகளை வலியுறுத்துவதற்கான ஒரு தளமாக செயல்படுகிறது. ஸோ அந்த மாதிரி நேஷனல் எஜுகேஷன் டே அப்படின்னு சொல்லி ஒரு செலிப்ரேட் பண்றாங்க. அதுக்குள்ள வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம இன்னுமே வந்து நிறைய பேருக்கு இந்த எஜுகேஷன் வந்து கொடுக்கணும், அதை வந்து டெவலப் பண்ணணும் அப்படி ஒரு மோட்டிவேட் பண்றது இந்த பர்டிகுலர் டே தான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஆர்டிகல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த பிக்சர்ல பார்த்துருப்பீங்க. சப்போஸ் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து யாரும் தெரிஞ்சிருக்கும். இது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இவரை பத்தியும் பார்க்க போறோம். ஸோ இவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, இவரோட இதை வச்சு ரிமெம்பர் வச்சு எதுக்காக இந்த நேஷனல் எஜுகேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ அவர் வந்து ஹிஸ்டரி வந்து டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. அவர் என்னென்ன பண்ணாரு, சுதந்திர போராட்டத்துக்கு என்ன பண்ணாரு அப்படிங்கிறத பார்க்க போறது கிடையாது. எஜுகேஷன் சிஸ்டத்துக்காக அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அதை தான் வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து தேதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நேஷனல் எஜுகேஷன் டே வந்து நவம்பர் 11 அப்படிங்கிற மாதிரி முக்கியமாக வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, ஸோ டிஎம்பிஎஸ்சியில் வந்து இந்த மாதிரியான தேதிகள் தினமும் வந்து கொடுத்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. முன்னாடியே கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ குரூப் 2 குரூப் 4 எல்லாம் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி பார்க்குறப்ப தான் இந்த நவம்பர் 11 தேசிய கல்வி தினம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ முதல் பாயிண்ட். ஓகே, நாட்டின் கல்வி அமைப்பில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தின் பங்களிப்பை நினைவு கூறும் வகையில் செப்டம்பர் 2008 இந்திய அரசு நவம்பர் 11ஆம் தேதியை தேசிய கல்வி தினமாக அறிவித்தது. ஸோ ஃபர்ஸ்ட் எப்போ கொண்டு வராங்கன்னா செப்டம்பர் 2008 தான் வந்து நம்மளுக்கு வந்து நேஷனல் எஜுகேஷன் டே வந்து ஃபர்ஸ்ட் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஓகே, ஸோ யாருக்காக சொல்லி பார்க்குறப்ப மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஓகே, ஸோ இவரோட ரிமெம்பரை வந்து நம்மளுக்கு வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக தான் வந்து நேஷனல் எஜுகேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இவரை பத்தி பார்க்குறப்ப நவம்பர் 18 1888 பிறந்த ஆசாத் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். ஓகே, ஸோ இண்டிபெண்டன்ட்லயும் நம்மளுக்கு வந்து குயிட் இந்தியா மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் கிலாஃபட் மூவ்மெண்ட் அப்படிங்கிற சில இம்பார்ட்டன்டான ஒரு இண்டிபெண்டன்ட் வார்ல வந்து நம்மளுக்கு வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அண்ட் தென் கல்வியாளர். ஓகே, இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் அறிஞர் மற்றும் இந்திய தேசிய காங்கிரசின் மூத்த தலைவர். ஸோ ஓகேவா, நேஷனல் காங்கிரஸோட லீடராக வந்து இவர் வந்து இருந்திருக்காரு. ஓகே, ஸோ அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில். ஓகே, இது அதுக்கப்புறம் பல்கலைக்கழக மானிய குழு போன்ற உயர்கல்வி அமைப்புகளை நிறுவினார். ஸோ இவர் தான் என்ன பண்றாங்கன்னா இவர் கீழே வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அவரோட எஜுகேஷன் மினிஸ்டர் யாரு பாக்குறப்பதான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகே, ஸோ இவர் என்ன பண்றாங்கன்னா அந்த மினிஸ்ட்ரி கீழே இருந்துட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த ரெண்டு முக்கியமான இன்ஸ்டியூஷன் வந்து அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்றாரு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறப்ப அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பாக்குறப்ப யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். ஓகே, இந்த மாதிரி ரெண்டு அமைப்புகள் வந்து நிறுவியிருக்கிறது யாரு பாக்குறப்ப அபுல் கலாம் ஆசாத் தான் வந்து நிறுவியிருக்காரு. ஓகே, ஸோ கூடுதலாக அவர் முதல் இந்திய தொழில்நுட்ப நிறுவனமான ஐஐடி கரக்பூர். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து இப்ப நிறைய ஐஐடி வந்து இருக்கு. ஐஐடிஎம் நமக்கு வந்து முக்கியமா ஒரு நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல பாக்குறப்ப நமக்கு வந்து அந்த ரேங்கிங் எல்லாம் போடுவாங்க. எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டோட ரேங்கிங் எல்லாம் சொல்லி பாக்குறப்ப நம்மளோட ஐஐடி வந்து டாப் ரேங்கிங்ல தான் சில இண்டெக்ஸ்ல தான் இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுன்னா ஐஐடி கரக்பூர் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, அங்க ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு சொல்லி பாக்குறப்ப நம்மளோட அபுல் கலாம் ஆசாத் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஸோ அதனாலதான் நம்மளுக்கு வந்து இந்தியா ஓவராலா பாக்குறப்ப நிறைய இடத்துல வந்து ஐஐடி தான் ஸ்டார்ட் பண்ணி அது வந்து இப்போ வேர்ல்டு வைடு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பிளேஸ்ல வந்து இருக்குது. ஓகே, உறவுகளுக்கான சபை, அதுக்கப்புறம் சாகித்ய கலைக்கழகம் சாகித்ய அகாடமி, லலித் கலா அகாடமி, அண்ட் தென் சங்கீத நாடக கலைக்கழகம் சங்கீத நாடக அகாடமி, அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அந்த ஆராய்ச்சி நிறுவனம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்களே நிறுவனப்பட்டது யாருன்னு பாக்குறப்ப நம்மளோட மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான். ஓகேவா, ஸோ இதோட நேம் எல்லாமே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி இதை கொடுத்து கூட இதை வந்து யார் நிறுவனது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா, ஸோ எல்லாமே நிறுவனம் யாருன்னா அபுல் கலாம் ஆசாத் தான் சொல்லி நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ குறிப்பிடத்தக்க வகையில் மௌலானா ஆசாத் அவரது விலை மதிப்பற்ற பங்களிப்பிற்காக 1992ஆம் ஆண்டில் இந்தியாவில் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது மரணத்துக்கு பின் வழங்கப்பட்டது. ஓகே, ஸோ இவர் வந்து 1888 வந்து பிறந்திருந்தாலுமே என்ன பண்றாருன்னா அவரோட 70 வயசுல வந்து இறந்துறாரு. ஓகேவா,
ஸோ இறந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பாரத ரத்னா வந்து கொடுக்குறாங்க. எப்பன்னு சொல்லி பார்த்தோம்னா 1992. ஓகே, இதுவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு முக்கியமான ஒரு பெர்சனாலிட்டி வந்து இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஏதாச்சும் ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எந்த ஆண்டு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஞாபகம் வந்து இருக்கணும் டிஎன்பிஎஸ்சி வந்து படிக்கிறப்ப. ஓகே, அப்துல் கலாம் ஆசாத் வந்து பாரத ரத்னா வந்து எப்போ கொடுத்தாங்கன்னா 1992 தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் வந்து முக்கியமா வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ என்ன டாபிக்னா செயற்கை மேக விதைப்பு. இது வந்து இங்கிலீஷ்ல பாக்குறப்ப ஆர்டிபிஷியல் கிளவுட் சீடிங் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அந்த டாபிக் வச்சு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். எதனால நியூஸ்ல வந்துச்சு, அதுக்கப்புறம் இதோட கெமிக்கல் ப்ராசஸ்ல எப்படி நடக்குது, இது வந்து எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ நமக்கு வந்து நியூஸ்ல பாக்குறப்ப தேசிய தலைநகரின் காற்றின் தரம், அதாவது டெல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ தேசிய தலைநகரின் காற்றின் தரம் தொடர்ந்து 3வது நாளாக மிகவும் தீவிரமான. ஓகே, இதுல வந்து இங்கிலீஷ்ல பாக்குறப்ப சிவியர் பிளஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள வந்து அந்த பொல்யூஷன் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பிரிவின் தொடர்ந்து இருப்பதால் டெல்லி சுற்றுச்சூழல் அமைச்சர் கோபால் ராய் இப்பகுதியை செயற்கை மழைக்கு அனுமதி கோரி நவம்பர் 19 அன்று மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினார். ஓகேவா, என்ன பண்றாங்கன்னா கேபிட்டலோட நம்ம கேபிட்டல் என்னன்னு பாக்குறப்ப நியூ டெல்லி தான் நம்மளோட கேபிட்டல். ஓகே, அங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பொல்யூஷன் வந்து அதிகமா இருக்கு. அந்த பொல்யூஷன் வந்து எதை மெஷர் பண்ணாங்கன்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. அதை பாக்குறப்ப வந்து நம்ம கேபிட்டலோட வந்து பொல்யூஷன் வந்து அதிகமா இருக்கு. எவ்வளவு பாக்குறப்ப மிகவும் தீவிரமானது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அபவ் 45+. ஓகேவா, அந்த 45+ ஒரு ரேங்கிங் வந்து கொடுப்பாங்க, அந்த லெவல் வந்து கொடுப்பாங்க. அதுக்கும் தாண்டி போனதுனாலதான் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மிகவும் தீவிரமான கேட்டகரிகள் வந்து வந்துருச்சு. ஓகேவா, அது பாக்குறப்ப வந்து நம்ம இம்மிடியேட்டா ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் வந்து எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயத்துக்கு வந்து அந்த மினிஸ்டர் எல்லாமே இருக்கிறாங்க. ஓகே, அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த செயற்கை மழை வந்து பெஞ்சது அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கொண்டு வந்து அவங்க வந்து லெட்டர் வந்து அனுப்பியிருக்காங்க. ஓகேவா, அதனாலதான் இந்த செயற்கை மழை வந்து எப்படி வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துலாம், மேக விதைப்பு செயற்கை மழை என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகே, ஸோ இது வந்து ஆர்டிபிஷியல் ரெயின் தான், நேச்சுரல் ரெயின் வந்து கிடையாது. ஓகே, சில மேகங்கள் வந்து நேச்சுரலா வந்து ரெயின் வந்து போர் பண்ணாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா செயற்கையான முறையில் வந்து மழை வந்து பெய்ய வைப்பாங்க. அதுதான் இந்த செயற்கை மேக விதைப்பு. ஓகே, என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒரு வானிலை மாற்ற தொழில்நுட்பமாகும் மற்றும் இது மழைப்பொழிவை தூண்டுவதற்கான ரசாயன பொருட்களை மேகங்களில் தெளிப்பதன் மூலம் மழைப்பொழிவை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஓகேவா, சோ வந்து இதுல என்ன பண்றாங்கன்னா ஒரு கிளவுட் இருக்கு. இப்போ நீங்க வந்து ஸ்கைல பாக்குறப்ப சில கிளவுட்ஸ் வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கும், அது வந்து மழை பெய்யாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் கிளவுட்ல வந்து பர்டிகுலர் அது ஒரு கெமிக்கல் வந்து போடுறப்ப அது என்ன பண்ணுன்னா அந்த மழையை வந்து தூண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா இது மூலியமா வந்து செயற்கையா வந்து மழையை கொண்டு வந்து பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. ஓகே, ஸோ அது எந்த மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்றாங்க பாக்குறப்ப சில்வர் அயோடைட். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ செயற்கை அந்த மழை கொண்டு வரதுக்காக எந்தெந்த மாதிரி கெமிக்கல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கூட நமக்கு வந்து பிலிம்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப சில்வர் அயோடைட், ரெண்டாவது பாக்குறப்ப பொட்டாசியம் அயோடைட் அல்லது உலர் பனி. ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 விதமான இது வந்து யூஸ் பண்றாங்க. மூணுமே வந்து முக்கியமா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம சப்போஸ் பிலிம்ஸ் கேட்கறாங்கன்னா இது போக ஏதாச்சும் ஒரு அடிஷனலா கேட்டு இது வந்து ஆட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப இது 3 மட்டும் தான் வந்து யூஸ் பண்றாங்க அந்த ஆர்டிபிஷியல் ரெயினுக்காக. ஓகே, போன்ற பொருட்களை மேகங்களுக்கு சிதறடித்து மழை அல்லது பனி உருவாவதை ஊக்குவிக்கும் வகையில் மேக விதைப்புக்கு பின்னால் உள்ள அறிவியல் அடங்கும். ஓகே, ஸோ இதோட சயின்ஸ் பேக்ரவுண்ட் பாக்குறப்ப இந்த மாதிரியானதான். ஓகே, சில்வர் அயோடைட், பொட்டாசியம் அயோடைட் இல்லைன்னா ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து அதை வந்து மோட்டிவேட் பண்றாங்க, அந்த கிளவுட வந்து ரெயின் வந்து போர் பண்றாங்க இல்லைன்னா ஸ்னோஃபால் பண்றதுக்காக வந்து அதை வந்து தூண்டுறாங்க. ஓகே, ஸோ இந்த துகள்கள் நீர்த்துவளிகள் சுற்றி உருவாவதற்கு கற்களாக செயல்படுகின்றன. இது அதிக மழைப்பொழிவுக்கு வழிவகுக்கும். ஓகே, ஸோ இந்த கருக்கள் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா இது வந்து நியூக்ளை. ஸோ இந்த நியூக்ளை என்ன பண்றாங்கன்னா ஒரு வாட்டர் டிராப்லெட் வந்து உருவாகணும் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு கருக்குலை வந்து வேணும். ஓகே, ஸோ இந்த கருக்குலை தான் என்ன பண்றாங்கன்னா அந்த அயோடைட் இல்லைன்னா அந்த ட்ரை ஐஸா யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ அதுபடி அதை வந்து தெளிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அதை சுத்தி என்ன பண்ணா அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகும். அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகுறதுனால வந்து ஹெவி ஆகி அங்க வந்து மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா, ஸோ சயின்ஸ் படி பாக்குறப்ப அந்த நியூக்ளியை சுத்தி அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாமே ஃபார்ம் பண்ணதுக்காக தான் இந்த கெமிக்கல் எல்லாமே யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ இது எப்படிலாம் யூஸ் பண்றாங்கன்னா விமானம். ஓகே, நமக்கு வந்து பிளைன்ல போயிட்டு தூவுறது, அதுக்கப்புறம் தரை அடிப்பிலான ஜென்ரேட்டர். ஓகே, ஸோ தரையில இருந்து அந்த சில்வர் அயோடைடு இல்லைன்னா மற்ற கெமிக்கல்ஸ் எல்லாமே அந்த கிளவுட பார்த்து லான்ச் பண்றது. ஓகே, அது இல்லைன்னா சில சந்தர்ப்பங்கள்
ராக்கெட்டுகளை பயன்படுத்தியும் மேக விதைப்பு செயல்முறை மேற்கொள்ளப்படலாம். ஓகே, ஸோ எய்தர் பிளைன் இல்லைன்னா ஜென்ரேட்டர் அப்படி இல்லைன்னா ராக்கெட், 3 விதமான யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா இந்த ஆர்டிபிஷியல் ரெயின் ஷீடிங் வந்து பண்றாங்க. ஓகே, மேகத்துளிகளின் ஆரத்தை அதிகரிக்க மேக விதைப்பு செய்யப்படுகிறது. ஓகே, மேகத்துளின்னு சொல்லி பாக்குறப்ப அந்த மேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய நீர்த்துளிகள் அதோட சைஸ் வந்து பெருசாகிறப்ப அது வந்து ஹெவி ஆகும். ஹெவி ஆகிறப்ப என்ன பண்ணணும்னா நம்ம எர்த்தோட கிராவிட்டினால அது வந்து புல் ஆகி நம்மளுக்கு வந்து மழையா வந்து வரும். ஓகே, அதுதான் பேசிக்கான சயின்ஸ். அதை என்ன பண்றாங்கன்னா இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி அவங்க வந்து பண்றாங்க. ஓகே, இதனால் அவை மிக பெரிதாக வளரும் மற்றும் புவியீர்ப்பு விசையின் காரணமாக அவை மழையாக வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தானே கெமிக்கல் ப்ராசஸ் வந்து அங்கே கிளவுடுக்கு வந்து நடக்கும். காற்று மாசுபாட்டின் பின்னணியில் மேக விதைப்பு என்பது ஒரு காற்றில் இருந்து துகள்கள் மற்றும் பிற மாசு பகுதிகளை கழுவுவதற்கான ஒரு சாத்தியமான முறையாக கருதப்படுகிறது. ஓகே, ஸோ பொல்யூஷன் பார்க்குறப்ப நமக்கு வந்து சில காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்னா இந்த மழை பெஞ்சது அப்படின்னா அது வந்து கிளீன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அந்த மாதிரி கிளீன் பண்றப்ப நம்ம கேபிட்டல் டெல்லியில வந்து என்ன பண்ணணும்னா பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் ஆகும் இல்லைன்னா கம்மியாகும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க ஆர்டிபிஷியல் ரெயின்காக. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்டா பாக்குறப்ப கூட நம்மளுக்கு வந்து சில குழப்பங்களா இருக்கும். அதுக்காக என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி பிக்சரைஸ் பண்ணி பாக்குறப்ப நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்றாங்கன்னு பாக்குறப்ப வெதர் ஸ்டேஷன் மானிட்டர் த அட்மாஸ்பியர் ஃபார் சூட்டபிள் கிளவுட்ஸ். ஓகே, இந்த மாதிரி வெதர் ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. நம்ம என்னதான் வானத்துல வந்து நிறைய கிளவுட்ஸ் எல்லாம் இருந்தாலுமே கிளவுட்ஸ் நிறைய டைப்லாம் இருக்கு. அது சில பர்டிகுலர் டைப்ல மட்டும் தான் மழை வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கிளவுட் என்ன பண்ணுவாங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க அந்த வெதர் ஸ்டேஷன். ஓகே, செகண்ட் சொல்லி பாக்குறப்ப பிளேன் ரெக்யூப்டு வித் ஸ்பெஷலைஸ்டு ஃபிளேம்ஸ் ஆர் லான்ச்டு. ஓகேவா, ஸோ அந்த ஃபிளேர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ வந்து ஃபிளேர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரிலீஸ் பண்ணக்கூடிய ஃபிளேர்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த சில்வர் அயோடைடு, அதுக்கப்புறம் பொட்டாசியம் அயோடைடு இல்லைன்னா ட்ரை ஐஸ். ஓகே, ஸோ மூணு ஏதாச்சும் ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து லோட் பண்ணி வச்சிருவாங்க இந்த பிளைன்ல வந்து. ஓகே, ஸோ இந்த பிளைன்ல லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சால்ட் இஸ் ரிலீஸ்டு இன்டு த ப்ராமிசிங் கிளவுட். ஓகே, ஸோ வந்து வானத்தை போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சூஸ் பண்ண கிளவுட்ஸ். ஓகே, அந்த சூஸ் பண்ண கிளவுட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சால்ட் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, அந்த அயோடைட்ஸ் எல்லாம் ட்ரை ஐஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த சூப்பர் கூல்டு வாட்டர் கண்டென்ஸ் அரவுண்ட் சால்ட் கிரெயின். ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் சால்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த சில்வர் அயோடைடு இல்லைன்னா பொட்டாசியம் அயோடைடு இல்லைன்னா ட்ரை ஐஸ். ஓகே, ஸோ மூணு ஏதாச்சும் ஒன்று வந்து சால்ட் ஃபார்மேட்ல வந்து இருக்கும். அந்த சால்ட் ஃபார்மேட்ல வந்து இங்க வந்து கிளவுடுக்கு வந்து போடுறப்ப அதை சுத்தி என்ன ஆகும்னா இந்த மாதிரி வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாமே வந்து அக்யூமுலேட் வந்து ஆகும். ஓகே, அந்த மாதிரி அக்யூமுலேட் ஆனப்ப அது வந்து கண்டென்சேஷன் வந்து நடக்கும். கண்டென்சேஷன் ஆனதுக்கு அப்புறம் வாட்டர் டிராப்லெட்ஸ் பிகம் ஹெவி எனஃப் டு ஃபால் அஸ் ரெயின். ஓகே, ஸோ வந்து ஸ்டார்டிங் சைட்ல இருந்து ஒரு சால்ட் இருக்கு அப்படின்னா அதை சுத்தி வந்து நிறைய வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாமே சேரும். அது மாதிரி சேர என்ன பண்ணும்னா அது வந்து ரொம்ப ஹெவியா மாறும். ஹெவியா மாறுறப்ப அதோட வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாமே பெருசாகி அது வந்து கிராவிட்டினால வந்து கீழே வந்து விழும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கீழே விழுறப்ப என்ன ஆகும்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ரெயினா வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ நார்மலா ரெயின் கிடைக்கு அப்படிங்கிறத விட இது வந்து 15 to 25% வந்து எக்ஸ்ட்ரா ரெயின் வந்து இதனால கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஓகே, ஸோ நம்ம பிக்சர்ஸ் பண்ணி பாக்குறப்ப நம்ம வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் இந்த ஆர்டிபிஷியல் கிளவுட் சீடிங்னா என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஈஸியா வந்து நமக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகே, ஸோ அதான் மென்ஷன் பண்றாங்க. ஸோ அந்த ஆர்டிபிஷியல் ரெயின் சீடிங் பத்தி கிளவுட் சீடிங் பத்தி பார்த்தோம். ஓகே, ஸோ இதுக்கான எந்தெந்த மாதிரி கெமிக்கல்லாம் யூஸ் பண்றாங்க, எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற நம்ம ஃபேக்ட்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ இந்த கிளவுட் சீடிங் பத்தி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு ஆனா புரியல அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க, கண்டிப்பா வந்து அவங்க வந்து ரிப்ளை பண்றாங்க. ஓகேவா, ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, bye from Ganesh IAS Academy. Thank you.